எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அனைத்து மகளிருக்கும், அதாவது உதவித்தொகையாக இல்லாமல் அவர்களுக்கான உரிமை தொகையாக 1000 ரூபாய் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் உரிமை தொகையை வழங்கிட்டு வராங்க. இதன் மூலமாக நிறைய பெண்கள் பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் அடுத்தடுத்த மாதங்களில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. புதியதாக விண்ணப்பங்களும் தரப்படும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து 2024 to 25க்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா முதல் முறையாக மாதத்துக்கு 1000 கோடி, 7 மாதத்துக்கு 7000 கோடி, அதாவது டிசம்பர் வரைக்கும் 7000 கோடின்னு ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதிகரிக்கும் மக்கள் தொகை காரணமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதிகமாகவே 150 கோடி இப்போ எக்ஸ்ட்ராவே செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிதி ஒதுக்கீடில் பார்த்திங்கன்னா இன்னும் புதிய விண்ணப்பங்கள் வேறு கொடுத்துட்டு இருக்கிறதால மக்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு. அதனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.